ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 1 Corinthians chapter 1 verse 8. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். பயன்படும் வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் வாழ்வு. அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாக்கு தத்தத்தில் என்ன செய்வார் அவர். நம்ம பயன்படணும்னா, ஒரு பயன்படுகிற வாழ்வை பெற வேண்டும் என்றால் அது நம்ம கையில் இல்லை. இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். நம்ம பயன்படணும்னு நினைச்சதுனால பயன்பட முடியும், ஆனாலும் அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தரே. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Only thing we can do is we can commit our life in his hand. அவருடைய கையில் நம்ம என்ன செய்ய முடியும்னு சொன்னால் நம்ம கொடுக்க முடியும், கொடுக்கணும். ஒரு பாத்திரம் பயன்படணும்னா குயவன் கையில் என்ன செய்யணும்? அது களிமண்ணாக அர்ப்பணிக்கப்பட்டால் மாத்திரமே அவன் என்ன செய்வான்? அதை வணைவான். அவன் வணைந்து எடுக்கிற சமயத்தில் பாத்திரம் என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் சொல்லக்கூடாது, ஒன்றுமே சொல்லக்கூடாது, அழக்கூடாது. களிமண்ணில் அழுதுன்னா என்ன ஆகும்? அழும்போது கண்ணீர் ஜாஸ்தி வரும்ல, இப்போ தண்ணி குடிடும்ல, அப்போ அவருக்கு வணைய முடியாதுல்ல. சும்மா ஒரு கற்பனையில் சொல்கிறேன். அந்த மாதிரி அவர் கையில் இருக்கிறது தான் நம்ம முறுமுறுத்து கொண்டு இருக்கக்கூடாது, நம்ம குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அதைத்தான் ஏசாயாவில் நீங்கள் படிக்கிறதான சமயத்தில் 54வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுதும் சரி, மற்ற இடங்களையும் ஸ்திரப்படுத்துவார், நிலை நிறுத்துவார்ங்கிற வார்த்தையை நீங்கள் பார்ப்பீங்க. நிலை நிறுத்துவார், நிலை பெறுவீர்கள், ஸ்திரப்படுத்துவார் என்கிறத பார்ப்பீங்க. அது மாதிரி நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்க்குற சமயத்தில் தாவீதோட சொல்ல, உன் ராஜ்யத்தை என்ன செய்வேன்? நிலை நிறுத்துவேன், ஸ்திரப்படுத்தும், ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்படும் அப்படின்னுலாம் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். சேட்டலைட்டு மேலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. எதுக்காகனா பயன்பாட்டுக்காக. அந்த சேட்டலைட்டை தயார் பண்ணுவதற்காக எவ்வளவு விஞ்ஞானிகள் பாடுபட்டு அதை தயார்படுத்தி கடைசியாக சக்ஸஸாக கொண்டு வந்து மேலே வைக்கும் பொழுது அது ஊருக்கும் உலகத்துக்கும் என்ன செய்கிறது? பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அது நான் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காரியத்தை என் கண்ணு முன்னால் வந்தது. அப்போது அதை யோசித்தேன். அது இங்கே தயார் பண்ணாலும் அப்புறமா அது மேலே போய் நிலை கொள்வதற்கு, ஸ்திரப்படுவதற்கு என்னன்னா ஒரு சுற்றுவட்ட பாதையில் கொஞ்சம் சுற்றுது. அதை சுற்றி கடைசியில் போய் ஒரு இடத்துல நிறுத்துகிறார்கள். சுற்றிக்கிட்டே இருந்ததுன்னா பயன்படாது. என்ன கர்த்தர் ரொம்ப நாள் சுத்த விட்டார். எங்கேயும் இங்கெல்லாம் சுற்றி கடைசியில் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கிறேன்? இப்போது ஸ்திரப்பட்டிருக்கு. ஊழியத்திலே ஸ்திரப்படுவதற்கு ஸ்திரப்படுத்தப்பட்டு அப்புறம் தான் கர்த்தர் கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆகவே சுற்றும் போது பல அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம். சுத்துறன்னு சொன்னால் நான் சபையாக சுத்துறதில்லை, ஆண்டவர் பல இடங்களில் கொண்டு நடத்துவார். பல அனுபவங்கள், பல ஆட்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி பல பிரச்சனைகளோட கர்த்தர் கடந்து போக செய்து வயசிலே ஊழியத்தை விட்டு ஓடி போயிடலாமான்னு நினச்சதான ஒவ்வொரு காலங்களையும் கர்த்தர் தம்முடைய கிருபையிலே ஸ்திரப்படுத்தி, அவருடைய கிருபையிலே ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் நிலை நிறுத்தி அவர் பயன்படுத்துகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்தினாலோயா. ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. தாவீதுக்கு ஒரு சுத்திர காலம் இருந்துச்சு. அவன் வனாந்தரங்களில் அலைந்து கொண்டிருந்தான். பாடுகளின் காலம், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் விசுவாசிகளுக்கு உண்டு, ஊழியக்காரனுக்கு உண்டு. அது நூடாய் கடந்து சென்று நாம் அதில் நிலை நின்றால்தான், நாம் என்ன செய்யணும்? அதில் ஸ்திரப்பட்டால் தான், நாம் நிலை நின்று நாம் ஸ்திரப்பட்டால் தான். அப்படின்னு அர்த்தம் என்ன? பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது ஊழியத்தை விட்டு ஓடிடக்கூடாது, சபையை விட்டு என்ன செய்யக்கூடாது? ஓடிவிடக்கூடாது. ஆண்டவரை விட்டு நான் ஓடிவிடக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, பஞ்சமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ,
மரணமோ ஜீவனோ எதுவானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ பிரிக்க முடியாதுன்னு என்ன செய்திருக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். அதான் அந்த நிச்சயம். அசையாம உறுதியா ஸ்டடியா இருக்கிறோம், ஸ்டேபிளா இருக்கிறோம். அந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டும். இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுல நம்ம ஒரு ஸ்திரமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நாளை சாத்தானுக்குள்ள இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நாளை கல்யாணம் வரும்போது, மகனுக்கு கல்யாணம் வரும் பொழுது அங்கே போய் ஜாதகத்தை பார்த்து குறி கேட்டு அப்புறம் என்னென்ன கர்மாதி பண்ணோம் எல்லாம் பண்ணுறோம். அப்போ நீ எங்கே போகிற, சாத்தானுக்குள்ளே போகிற. நீ கர்த்த தெய்வமானால் என்ன செய், பாகால் தெய்வமானால் கர்த்தருக்குள் நான் இருப்பேன். அத்திமுறை துளி விடாமல் போனாலும் சரி, திராட்சை செடி இடையிலாடுகள் பலனட்டு போனால், வேலை இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு வேலை போயிடுச்சு, ஆகவே நான் சாட்சிக்கு வரமாட்டேன். என் புருஷன் செத்து போயிட்டார், ஆகவே சாட்சிக்கு வரமாட்டேன். நிறைய பேர் பார்க்குறேன், கணவன்மார்கள் இறந்து போகும்போது இவங்கெல்லாம் எப்படி நிலநிப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன். மனைவிமார் இறந்து போயிட்டாங்க, இவ எப்படி நிலநிப்பாங்க, ஐயோ இவங்க எப்படி நிலை நிற்பார்கள் அப்படிப்பட்டதான் ஆட்களை பார்க்குறேன். இன்னும் அவர்கள் சில ஆட்கள்லாம் கர்த்தருக்காக பயன்படுத்த பார்க்குறேன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது வந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பேன், கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தோடு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அவருடைய ஒரு பாத்திரமாய் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எங்க பயன்படுத்துவார்? ஒருவேளை நீங்க பயன்படுதுன்னு சொல்ல அந்த சபையில இந்த மேடையில நிக்கிறது நினைக்க கூடாது. உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களுடைய ஜெபத்தின் மூலம், நீங்க உபவாசத்தை ஜெபிக்கிற உபவாசத்தின் மூலம், நீங்க அந்த குடும்பத்துல பலருக்கு சுவிசேஷத்தை சொல்வதன் மூலம், நீங்க அங்க ஜெபிக்கும் பொழுது குடும்பத்தில் உள்ள ஆட்கள் அற்புதங்களை அனுபவிப்பார்கள். ஏதோ ஒரு வல்லமை இந்த என்னுடைய அத்தைக்கு இருக்கு, என் சித்திக்கு இருக்கு, என் சித்தப்பாவுக்கு இருக்கு, அவர் என்னதோ சொன்னா அந்த வார்த்தை என்ன செய்கிறது, தொடுகிறது, என் வாழ்க்கையை மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, நான் அவங்க ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனை என் குடியை விட்டுட்டேன், நான் மனம் திரும்பினேன். என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது, அந்த குடும்பத்தில் அவர் ஒரு பெந்தேகோஸ்தைக்காரர் நினைச்சேன், நான் கேவலமா நினைச்சேன், கிறிஸ்தவை நினைச்சேன். ஆனா அவர் ஆலோசனை கொடுத்து என் குடும்பத்தை ஒன்னா சேர்த்து வச்சார். வருவானா வரமாட்டான சபைக்கு? வருவாங்க. 24 மணி நேரத்தில் மேக்சிமம் கர்த்தர் குடும்பத்தில் வச்சிருக்கிறார், அவங்கள சமுதாயத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே அதிகமாய் பயன்படக்கூடியதான வாய்ப்பு உங்க குடும்பத்தில் இருக்கிறது. அதிகமாய் நீங்கள் பயன்படக்கூடியதான வாய்ப்பு உலகத்தில் இருக்கிறது, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது. அங்கே கர்த்தர் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் பொன்னாக மாற வேண்டும். உபத்திரவத்திலும் பாடுகளிலும் எல்லாவற்றின் மத்தியிலையும் கிறிஸ்துவின் அன்பிலே நீங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே மூட்டு விலகி போக மாட்டேன். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஸ்டெபிலிட்டி என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அதாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறத பற்றி சொன்னேன், சபையில் இருக்கிறத சொன்னேன். ஜெபத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். ஜெப வாழ்க்கையில் நினைச்சா ஜெபம் பண்ணுவேன், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். நான் கர்த்தர் பயன்படுத்தவே மாட்டார். ஆண்டவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களை கொண்டு கர்த்தர் எதையாவது செய்யணும்னா நீங்க ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அர்த்தம் என்ன? என்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாள் தவறாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லியிருக்கிறபடி, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் என்ன செய்தார்கள்? ஜெபாலயத்துக்கு போனார்கள். ஆகவே சேர்ந்து ஆன்லைன் பிரேயரா இருக்கலாம், இல்லை வேறு ஒரு பிரேயரா இருக்கலாம். இந்த ஜெபத்தில் இடைவிடாமல் நீங்கள் கான்ஸ்டன்ட், ஸ்டேபிள், கான்ஸ்டன்ட், இப்படி நிறைய வார்த்தைகள் இந்த ஸ்திரப்படுதல் அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்து நீங்க ஆங்கில பதங்களையும் படிக்கணும், தமிழ் பதங்களை படிக்கணும். நிலைப்படுத்துதல், நிலை கொண்டிருத்தல், இதெல்லாம் அந்த ஸ்திரமாகுதல் என்கிறதுக்கு அடுத்தது. நீங்க
வேதத்தில் பல இடங்களில் பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதான பதங்கள், வார்த்தைகள். ஆகவே நல்ல ஜெபம் பண்ணுதலில் நீங்கள் நிலை கொண்டிருக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிறதுல நம்ம ஒரு நாள் வாசிக்கிறோம், 9 நாள் வாசிக்க மாட்டோம். கர்த்தர் பயன்படுத்த முடியுமா? என்ன செய்யணும்னு சொன்னா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்வரமாய் நடப்பட்டு தன் காலத்தை தன் கனியை தந்து இலையுதிரார் மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் உன்னை கனி கொடுக்க செய்ய வேண்டும் என்றால், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்க வேண்டும் என்றால், கனி கொடுக்க வேண்டும் என பயனாரி அளிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கான்ஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப், கான்ஸ்டன்ட் பைபிள் ரீடிங் சொல்லிட்டு கேலண்டரில் ஒரு வசனத்தை வாசிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. உட்காந்து 1 கொரிந்தியர் எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தா அதில் 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை மணிக்கூர் போனாலும் 1ஆம் அதிகாரத்தை முடிக்க முடியாது. அது ஒரு வருஷத்தில் ஒரு வசனத்தில் மாட்டிட்டு நின்றுப்பேன். அந்த ஒரு அதிகாரத்தை படிக்கணும்னா சில டைமில் 1 மாதம் ஆகிடும். அதை விட்டு நகர்ந்து போக முடியாது. மணிக்கணக்காக உட்கார்ந்தாலும் அதில் இருந்து காரியங்களை விளங்கி கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, கற்று தீர்க்க முடியாது. அந்த விதத்தில் அதுதான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருப்பது. வேதம் வாசி படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆராய்ந்து கொண்டே இருக்க வேணும், தியானம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த சபையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊழியக்காரனாக மாறி இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் மூலமாக ஆத்துமாதான் நடந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் பிரசங்கிமார்களாக மாறி இருப்பீங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாவிலையும் சரி, இப்போ பிரசங்கிமார்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. கன்வென்ஷனில் பேசுகிறவங்க, சுவிசேஷ கூட்ட பிரபலமாக பேசக்கூடிய அளவில் பிரசங்கம் நல்லா பண்ணக்கூடியதான ஆட்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள். அப்படியே பிரசங்கம் சொன்னாலும் கதை அடிக்கிறது தான் இருக்குது, ஏதோ உளறி கொட்டுறது தான் இருக்குது. நல்ல பிரசங்கியார்கள் இல்லை. ஒரு கன்வென்ஷனை போட்டுட்டு ஒரு கன்வென்ஷனுக்கு பிரசங்கம் பண்ணுறது ஆட்களை தேடினா ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பைபிள் படிக்கிறவன் குறைவு. ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் என்ன செய்யணும்னா, வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் அங்கே 6ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லுகிறான், சீசர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேதத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். விதமாக நம்ம வேதத்தை நம்ம கான்ஸ்டண்டா படிக்கிறவங்களாக அதில் தியானம் பண்ணவங்களாக இருந்தால் கர்த்தர் அதில் ஸ்திரப்பட வேண்டும். வேதம் வாசிப்பதில் என்ன செய்ய வேண்டும்? ஸ்திரப்படணும். ஜெபிக்கிறது என்ன செய்யணும்? ஸ்திரப்படணும். ஆராதனைக்கு வர்றதுலையும் ஸ்திரப்படணும். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அதை மட்டும் கடைசி நான் சொல்லி நான் நிறைவுக்கு நேராக நான் போக விரும்புகிறேன். 1 கொரிந்தியரில் நீங்கள் இந்த 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. 2வது வசனம், பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். முதல்ல பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். சபையில் 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. இந்த 3 வகையான மக்களில் முதல் வகை என்னன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஏன் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்னா அப்படி யார் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்? பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு எல்லாம் பைபிளை வாசிக்கிறோமே. ஒரு சபையிலையும் பரிசுத்தவான்கள். அதே போல் என்னென்ன பாஸ்டர்ஸ், ஒரு 50 வருஷமாக ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டர், கர்த்தருக்காக பயன்படுகிற ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாங்க? ஒரு பரிசுத்தவான். என்ன சொல்லுவாங்க? எலியாவை ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். யார் பரிசுத்தவானா கண்டது? சூனேமியாள், அப்படித்தானே? அவ பரிசுத்தவானா கண்டா. நான் கேட்கிறேன், கர்த்தர் சூனேமியாள் கண்டது போல கர்த்தர் கண்டிருப்பாரா? கர்த்தர் சூனேமியாள் கண்டது போல இவரது ஒரு குற்றத்தையும் காணேன் சொல்வாரா? சூனேமியாள் காண்கிறது வெளிப்பக்கம் பார்க்கிறா. அந்த விதத்தில் அவர் பெஸ்ட். அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை பெற முடியாது. வெளியிலையாவது கொஞ்சம் நடிக்க கூட தெரியாது. நடித்தாலும் எத்தனை நாள்? கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசில் என்னன்னு சொல்லும்போது 1 வாரம் பொண்ணு நல்லா இருப்பான், தங்கமான பொண்ணு. அவனால் என்ன செய்ய ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்படியே ஆமாம் எதுவும் வராமல் பார்த்துக்குவான். அப்புறம் உள்ளான சுய ரூபம் 1 வாரம் 10 நாள்
அதுக்கு மேல மறைச்சு வைக்கவே முடியாது. நீங்க ஒரு ஆபீஸா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் சரிதான். ஆகவே நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். இன் வாட்? இன் ஹோலினஸ். பரிசுத்த வாழ்க்கையிலே. பரிசுத்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? இந்த பிளேம்லெஸ் லைஃப், குறைவற்ற வாழ்க்கை. ரூபவதி, ஒன்றில் பழுது ஒன்றுமில்லை. என் புறாவே, என் பிரியமே, நீ எழுந்து வா. ஏன் சொன்னாரு? உன்னில பழுது ஒன்றுமில்லை. இப்ப பழுது ஒன்றுமில்லாத ஒரு நிலையை அடைய வேண்டியது அவசியம். அந்த பழுதற்ற நிலையிலே ஸ்டெபிலிட்டி வேணும். இன்னைக்கு பழுதற்ற நிலைமையில் இருந்துருவோம். இன்னைக்கு நல்லா உபவாசம் பண்ணி ஒரு 3 நாள் உபவாசம், அதில் கொஞ்சம் பரிசுத்தம், நல்லா பரிசுத்தம். இன்னைக்கு கோபம் வரல, நாளைக்கு கோபம் இல்லை, சாந்தம், பொறுமை, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்புறம் 3 நாள் பொறுத்து ஆத்திரம். ஏன் வந்து கோபத்தில் ஸ்டெபிலிட்டி, ஆமாம், சாந்தத்தில் ஸ்டெபிலிட்டி போயிடுச்சு, பொறுமையில் ஸ்டெபிலிட்டி போயிடுச்சு. ஆகவே பரிசுத்தம் அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் வந்து ஒரு 60%, ஒரு 70, ஒரு 35%, 30% நீங்கள் பரிசுத்தவான் இருந்தால் உலகம் சொல்லும் உங்களை பரிசுத்தவான்னு சொல்லும், நல்லவேன்னு சொல்லும், அது பரிசுத்தவான்னு சொல்லும். ஒரு 50 சொன்ன வச்சுக்கிங்க. ஒரு 50%ன்னு சொன்னால் 50% நீங்கள் பார்க்குறீங்க, அடுத்த 50% அவர் பார்க்குறாரு. ஆகவே இந்த 50% இதற்கு மேலே கர்த்தரும் பார்க்கும் பொழுது ஒரு 75, ஒரு 25%, 75 மார்க்கு எடுத்துட்டேன்னு வச்சுக்கிங்க. அந்த 75 மார்க்கு பார்த்துட்டு ஆண்டவர் சொல்லி இவன் பரிசுத்தவான்கிறாரு. ஆனாலும் பழுதில்லைன்னு சொல்ல மாட்டார். பரிசுத்தவான் சபையில் அப்படி தான் பரிசுத்தவான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பரிசுத்தவான்ங்கிற நிலையிலே நாம் பிளேம்லெஸ்ஸாக மாறணும். அந்த குறைவற்ற நிலைமையிலே ஸ்டெபிலிட்டி வேணும். கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஸ்திரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை இன்னும் புரியுமா சொன்னால், கொஞ்சம் முன்ன சொன்ன மாதிரி இன்றைக்கு சாந்தம், நாளைக்கும் சாந்தம், எப்போவுமே நீடிய சாந்தம். இவருக்கு எப்போவுமே கோபம் வராது. அப்படிங்கிற ஒரு நிலையை அடைய வேண்டும். எத்தனை படி அடையணும் விரும்புறீங்க? ஆண்டவரே, பரிசுத்தத்தில் நீ ஸ்திரப்படுத்துவீராக. அந்த 2வது வசனத்தில் படிக்கும், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட, கால் டு பி எ செயின்ட். பரிசுத்தவான் ஆகும்படி அழைக்கப்பட்டவன். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹோலினஸ், சாங்டிஃபிகேஷன். பரிசுத்த வாழ்க்கையில் நான் முன்னேறுகிறேன். ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்ப பாருங்க, அடுத்தது அதே வசனத்துல கடைசியில் ஒரு வாக்கியத்தை நீங்க பார்க்குறீங்க. என்ன பார்க்குறீங்கன்னா, ஆண்டவராகி இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிறவர்கள். அதாவது தொழுகை செய்கிற, ஆராதனை, சும்மா சாமி கும்பிடுற கூட்டம். என்னது ஆராதனை அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வருவார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து போவார்கள். இல்லை மாதத்துக்கு ஒரு முறை வருவாங்க, இல்லை கிறிஸ்மஸுக்கு ஒரு முறை வருவாங்க. இவங்களுக்கு வேற தெய்வம் இல்லை, இயேசு தான் தெய்வம். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வேற சாமி கும்பிடுறீங்களே? இல்லை, நான் இயேசுவை தான் கும்பிடுறேன். இயேசுவை கும்பிடுகிற நீங்கள் இயேசுவை வணங்குகிறவர்களாக, வீட்டில் ஜெபிக்கிறவர்களாக மட்டும் இருந்தால் போதாது. இல்லை ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அங்கே உட்கார்ந்தா போதாது. என்ன செய்யணும்? விக்கிரகத்தை தூக்கி போடணும். இயேசு, அதாவது நீங்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஆவியாக இருக்கிற அவரை ஆவியோடு என்ன செய்யணும்? உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆவியாக இருக்கிற அவரை விக்கிரகத்தில் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. அதே போல மாதா கடவுள் கிடையாது, மரியாள் தெய்வம் இல்லை. அப்போ தொழுது கொள்ளுகிற நிலையிலேயே இப்போ என்னன்னா எவ்வளவு கோளாறு இருக்கு பாருங்க. மாதாவை தொழுது கொள்றதா, இல்லை இயேசுவை தொழுது கொள்றதா? இயேசு கடவுளா, இல்லை மாதா கடவுளா, அல்லாஹ் கடவுளா? சில விசுவாசி இப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு வந்துடக்கூடாது. இயேசு தெய்வம் என்றால் இயேசு தான் தெய்வம். அதில் ஸ்திரமா இருக்கணும். கரங்க வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. அதில் ஸ்திரமா இருக்கணும். அதில் நோ காம்ப்ரமைஸ்.
இதுல ஸ்திரப்படாதவங்க எப்படி விசுவாசியா இருக்க முடியும்? எப்படி நீங்க பரிசுத்தவானாக மாற முடியும்? நீங்க பரிசுத்தவானாய் மாற வேண்டும் என்றால் முதலாவதாக தேவன் யார் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதி உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியமா. யாரை நீங்க தொழுது கொள்கிறீர்கள் என்பது முதல்ல அதுல ஸ்திரத்தன்மை வேண்டும். இரண்டாவது, தொழுது கொள்கிறதுலையே இருக்காமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை தொழுது கொள்கிற நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்ட நிலைமைக்கு மாற வேண்டும். சால்வேஷன். ஏதோ நம்ம வணங்குதல், ஆராதனை செய்தல், தொழுது கொள்ளுதல் என்கிறது மட்டுமல்ல, மற்ற தெய்வங்களை வணங்குவது போல இயேசு கிறிஸ்துவையும் நாம் வணங்குகிறதாக நினைத்து விடாதீர்கள். அது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகவே போகாது. பிசாசுகளும் விசுவாசித்து என்ன செய்கிறது? நடுங்குகின்றன. அப்படி என்றால் நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், இயேசுவின் வருகைக்கு போக வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சால்வேஷன். அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்ல வேறு நாமம் ரட்சிப்புக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. அது பெரிய ஒரு ஆழமான விஷயம். எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு உங்களை தெரிஞ்சுக்கணும்னா தனியாக ஒரு நாள் வாங்க உட்கார்ந்து அதுக்கு உங்களை சொல்லித்தரேன். நான் பல கேள்விகள்லாம் நான் சொல்லியிருப்பேன். யூடியூப்ல அதெல்லாம் பல இதில் வரும். நான் பேசின காரியங்கள் ரட்சிப்பும் போது ஆழமான விஷயம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு என்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆகவே நிறைய பேர் பெந்தேகோஸ்து சபையில கூட இயேசுவை வணங்குகிற கூட்டமா இருக்காங்களே தவிர ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை. உண்மையா நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தில் வர வேண்டியது அவசியமாயிருக்கு. அதுதான் நீங்க 1 கொரிந்தியர்ல 4ஆம் வசனத்தை படிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆவது வசனம், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே. அதை குறித்து யோவான் சுவிசேஷத்தை படியுங்கள், தியானிங்கள். அதுல கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை பற்றி நிறைய கொடுத்திருக்கோம். யோவான் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு சொல்றார். அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் என்கிறது தான் சாட்சி. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவருக்குள் ஜீவன் இருக்கிறது தான் சாட்சி என்று நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேறொரு நாள் நான் பேசுறேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி, அந்த சுவிசேஷமாக அதை சாட்சி அறிவித்து அப்போஸ்தலர்கள் பார்த்து பாருங்க. சாட்சி, நான் கண்டதையும் கேட்டதெல்லாம் சாட்சி சொல்லுகிறோம். அவரை சாட்சியாக அறிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றியதான அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை அறிவிப்பதுதான் அவரை பற்றிய சாட்சி. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்பது அறிவிப்பதுதான் அவரை பற்றிய சாட்சி. இதிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஸ்திரமா இருக்கணும். இயேசுதான் ரட்சகர், வேற யாரும் ரட்சகர் இல்லை என்பதிலே ஸ்திரமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் தான் ஒத்துக்கொள்றீங்க? இயேசு தவிர வேற ரட்சகர் இல்லவே இல்லை. அப்படி என்றால் அந்த சாட்சியை நாம் பகர வேண்டும். சாட்சியில ஸ்திரப்படுதல் என்றால் நாம் அதை பகரவும் வேண்டும், மற்றவங்களுக்கு சொல்லணும். பேதுரு, யோவான் மற்றவர்கள் அதை செய்தார்கள். ஆகவே சாட்சி, ரட்சிப்பட்டி சொல்ற இயேசுவை ரட்சிப்புங்க, ரட்சகர் ரட்சிப்புல ஸ்திரமா இருக்கணும், ரட்சிப்புல ஸ்டேபிளா இருக்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நாளைக்கு ரட்சிக்கப்பட்டோம் இல்லை தெரியாது. ஃபர்ஸ்ட் ராஜமணி சொல்லுவார், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, கல்யாணம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ரட்சிக்கப்பட்டது போல் இருக்கு சில சமயத்தில், சில டைம் ரட்சிக்கப்படாதது போல் இருக்கு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, கல்யாணம் பண்ணியான்னு கேட்டா சில டைம் கல்யாணம் பண்ணது போல் இருக்கு, சில டைம் பண்ணாதது போல் இருக்கு. அப்படின்னா எப்படி இருக்கும்? அநேக விசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. நீ ஆண்டவர், நீ வந்து கல்யாணம் பண்ண ஒரு நாள் உடன்படிக்கை பண்ணினாய், உடன்படிக்கையின் மூலமாக நீ ஒரு மனைவியாக மாறினாய், கணவனாக மாறினாய். தேவனுடைய பிள்ளையாக மாறுவதும் பை பர்த் அல்ல, பை கவனன்ட். உடன்படிக்கையின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரியமானவர்களே, நம்ம அந்த ரட்சிப்பு. அடுத்தது ஞானஸ்நானத்துக்கு வரணும். ஞானஸ்நானம், பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்றால் you are in the process of holiness.
அதில் நீங்கள் ரட்சிக்கப்படணும். அடுத்தது அப்புறம் ஞான ஸ்நானத்துக்குள்ளே வரணும். அதுதான் நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் அடுத்து வாசித்து பாருங்க. 5ஆம் வசனம் சீக்கிரம் படிங்க, முடிக்கணும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும், நல்லா கவனிங்க, எல்லா உபதேசத்திலும் என்று சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38 படித்து பாருங்கள். மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவி பெறுவீர்கள், அப்புறம் வேறுபடுங்கள், அப்போஸ்தலர் உபதேசத்தில் அந்யோன்யத்தால் சபை கூடி வருங்கள், அப்பம் விற்குதல் இருங்கள், ஜெபம் பண்ணுதல் உறுதியா இருங்கள். உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசம். நீங்கள் ரோமர் நிருபத்தை சங்கீதத்தை மட்டும் படிச்சுட்டு இருந்தா போதாது. உபதேசம் எங்க இருக்கு தெரியுமா? புதிய ஏற்பாட்டு உபதேசம் ரோமர் எல்லா நிருபங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதான உபதேசம், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம படிக்கணும். இயேசு சொன்ன உபதேசங்கள் உங்கள் வாழ்க்கையை ரட்சிப்புக்குள் நடத்தும், உங்களை பரிசுத்தத்துக்குள் வழி நடத்தும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ரோமர் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலேயே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த உபதேசங்களை, உபதேச சத்தியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். படித்து அந்த உபதேசங்கள் அத்தனையும் கைக்கொள்ளும், அதில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தான அபிஷேகம், வேறுபாடு, இன்னும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்ம சொன்ன பாருங்க, படிக்கத்தான் வரும். ரோமன் நிருபம் புரியல, விட்டுறக்கூடாது. எபேசியர் புரியல, விட்டுறக்கூடாது. திரும்ப 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 படிங்க. பறக்கணும்னு சிறகு கட்டி பறந்து பறந்து பார்த்தான், கீழே கீழே விழுந்தான், கடைசியில் பறந்துட்டான் ஒரு நாள். இன்னைக்கு எவ்வளோ என்ன செய்யறான்? தூரமாக பறக்க, வேகமாக பறக்க, சந்திரமான சூரிய, அதாவது இன்றைக்கு வான் மண்டலங்களை குடியிருப்பதுக்காக மேலேயே பறந்து செவ்வாய் கிரகத்துக்கு போகிறதுக்கு அவன் வளர்ந்துட்டு இருக்கான் பாருங்க. அதே போல தான் ஆவிக்குரிய நிலைமையிலையும் நாம் முயற்சி பண்ணினால், நாம் அதுக்காக நம்மை தயார் பண்ண ஒரு ராக்கெட்டாக மாறுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், ஒரு பயனுள்ள பாத்திரமாக மாறுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொன்று கூட அந்த வசனம் சொல்லு, எல்லா அறிவிலும் இது எல்லாத்தையும் தனித்தனியாக நாம் பேசணும். எல்லாம் பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கிறது. இப்போ எல்லா அறிவிலும் எங்கிறத பேசுறதுக்கு 1 மணி நேரம் வேணும். அதை தியானித்தேன், எல்லா அறிவிலும். அப்போ அதை நீங்கள் பைபிளில் என்ன செய்ய நீங்கள் தேடி, அதுதான் நான் சொல்லி விட முடியும். அதுக்கு மேலே நமக்கு நேரம் இல்லை இல்லையா? ஆகவே எல்லா அறிவிலும்னா என்னென்ன அறிவு அப்படிங்கிறத பைபிளில் நம்ம தேடி குறிப்பிடுங்கள், எடுத்து அந்த அறிவிலே வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்திரப்படணும். சொல்லி முடிக்கிறேன். 1ஆவது இதெல்லாம் நடந்ததுன்னா 8ஆம் வசனம் சொல்லு, பயன்படுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அப்போ அவருடைய வருகைக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம கர்த்தர் தயார்படுத்துவார். ஹல்லேலூயா. பயன்படுவது மட்டுமல்ல, வருகைக்கு போய் சேரணும், அதற்கு நாம் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஸ்திரப்பட விரும்புகிறீங்க? தேவசம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Glory to God. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா கைகளை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக. வழக்கமாக ஒரு பாட்டு நான் பாடுவேன், உமக்காகத்தான் ஐயா. அந்த பாட்டு தான் அடிக்கடி வாயில வருது. பிரசங்கத்தை கேட்ட பிறகு அப்படியே நம்ம போகாமல் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாட்டை பாடலாமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. கரத்தா சொல்லுங்க, தாங்கி என்னை
கைகளை உயர்த்தி தீரு சித்தம் நடத்திடுமே உயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வரைந்திடுமே. Once again சத்தமாய் உயவன் கையில் ஹalleluya களிமண்ணா அனுதினம் நீ வரைந்திடுமே. Oh hallelujah, glory to God. Oh thank you Jesus, praise the Lord. தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீரும் கொடுத்ததான ஆலோசனைகள், ஆவியானவர் எங்களோடு கூட இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைகள், இவைகள் கர்த்தாவே எங்கள் மனதிலே நிலை கொள்ளட்டும்பா. நீங்க கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கிறோம். அவைகள் கர்த்தா கேட்பதிலே ஆண்டவரே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, கேட்கிறவைகளை செய்வதிலே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. அநேகருடைய இருதயங்கள் இருந்து சாத்தான் அதை பொறுக்கி கொண்டு போகிறான். தகப்பனே, இந்த வார்த்தைகள் வசனங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஸ்திரமுள்ளதாய் மாற்றட்டும், ஸ்திரப்படுகளாய் மாறே உமக்கு பயன்படுத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். வருகைக்கென்று ஒவ்வொருவரும் ஆயத்தப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ நான் இயேசுவை தெய்வமாக வணங்குகிறேன் என்கிற ஒரு நிலையிலே நின்று விடாதபடிக்கு பரிசுத்தத்தில் ஆண்டவரே குற்றமற்றவளாய் மாறி உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கத்தக்கதாக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். குறைகளை மன்னிக்கணும், குற்றங்களை மன்னிக்கணும், பரிசுத்தமாய் ஜீவிக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை நீராண்டவரே கிருபை கொடுத்து தாங்கணும். ஓ நீ கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கிருபையிலே நிலை பெறும்படி கத்த கிருபை செய்யும், உதவி செய்யுங்கப்பா. ஒருவரும் வியாதி, பலவீனம், மரணம் என்கிறதான அந்த தேவ கோபாக்கினைக்குள் ஆக்கப்பட்டு விடாதபடிக்கு பிழைகள் நீங்கணும், மறைவான குற்றங்கள் நீங்கணும், துணிகரமான பாவங்கள் நீங்கணும். ஆண்டவரே, பிழைகள் கூட இல்லாத நிலைமை மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். மனம் திரும்படி கிருபை செய்யுங்கப்பா. ஓ ஹalleluya. கர்த்தாவே, மறுபடியும் தேவனுடைய வசனத்தை கேட்டோம். தன் இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு, தன் கழுத்தை கடினப்படுத்தாதபடிக்கு தங்களை தாழ்த்தும்படி எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. பரிசுத்தமாகும்படியாய், பரிசுத்தவான்களாக குறையற்றவளாய் வாழ கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. கையில வைத்தெல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, பரிசுத்தத்தில் குறைவற்றவளாய் நாங்க மாறணும், பரிசுத்தத்தில் குறையற்றவங்களா மாறணும். நாங்க பயன்படணும், எங்க குடும்பத்துக்கு பயன்படணும், எங்க சபைக்கு பயன்படணும், எங்க தேசத்துக்கு பயன்பட வேண்டும். ஆண்டவரே, ஓ ஹalleluya. கைவத்திக்கிற ஆண்டவரே, நீர் வரும் நாள் சீக்கிரம். அந்த நாள்ல நான் கைவிடப்பட்டு போகக்கூடாது, கைவிடப்பட்டு போகக்கூடாது. என்னை குற்றமற்றவனாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தான். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே
சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியின் ஆயுதம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். ஆவியின் ஆயுதம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவேன். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.